வணக்கம். 2024 நடைபெற்ற தலைமைந்திய புலமை பரிசில் பரீட்சையின் 34வது வினாவுக்கு இலக்கு வழியில் விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். ஒரு குறித்த நாளில் 3 நண்பர்கள் கூறிய கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கண்ணன் இன்று சங்கரின் பிறந்த தினமாகும். சங்கர் இல்லை இல்லை இன்று சேகரின் பிறந்த தினமாகும். சேகர் சங்கரின் கூற்று தவறானது. இவர்களில் ஒருவருடைய கூற்று மாத்திரம் தவறாகவும் மூவரில் ஒருவருடைய பிறந்த தினம் மாத்திரம் அத்திகதியில் பெறுவதாகவும் இருந்தால் அது யாருடைய பிறந்த தினமாகும்? 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கே உள்ள கூற்றுக்கள், தகவல்கள், அதாவது விடயங்களை அடிப்படையாக வைத்து யாருடைய பிறந்த தினம் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். கீழே விடைகளாக 3 பேருடைய பெயர்களும் பிறந்த தினங்களாக தரப்பட்டபடியால் நாங்கள் ஒவ்வொருவருடைய பிறந்த தினத்தையும் அதுவாக இருக்கும் என கருதி கொண்டு அணுகி பிழையான கூற்றை கண்டுபிடித்து அவருடைய பிறந்த தினம், அதாவது ஒருவருடைய கூற்று தான் பிழையாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒருவருடைய பெயரை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த கூற்றுக்களை பார்க்கிற போது ஒருவருடைய கூற்று பிழையாக மற்ற இருவருடைய கூற்று சரியாக இருந்தால் அந்த நபருடைய பிறந்த தினம் என நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்ப முதலாவது விடயத்துக்கு வருவோம். நாங்கள் இங்கே தரப்பட்ட விடையின்படி முதலாவதாக இது கண்ணன் பிறந்த தினமாக இருந்தால் முதல்ல கண்ணன் சொல்றார் இது சங்கரின் பிறந்த தினம் என்று. அது தவறான கூற்று. ஏன்? அன்று கண்ணனின் பிறந்த தினம் ஆனபடியால் அது தவறு. முதலாவது. இல்லை இல்லை இன்று சேகரின் பிறந்த தினமாகும். அதுவும் தவறான கூற்று. ஏன்? இன்று கண்ணனின் பிறந்த தினம் என்றபடியே சேகர் மாற்றி சொல்கின்றார். அப்ப சங்கர் சேகரின் என்பதும் தவறு. சங்கரின் கூற்று தவறானது என்றது. அப்ப சங்கர் சேகரித்த பிறந்த தினம் என கூறியது தவறு என்பது, அதாவது உண்மையிலே இன்றைக்கு கண்ணன் பிறந்த தினம். அப்ப சேகர் கூறிய கூற்று சரியாக இருக்கின்றது. இன்று உண்மையிலே கண்ணன் பிறந்த தினம். அப்ப சங்கர் என்னுடைய பிறந்த தினம் என கூறிய கூற்று தவறானது என்று இங்கே 2 கூற்று தவறாகின்றது. ஆனபடியால் இந்த விடை பொருத்தம் இல்லை. நாங்கள் 2வது விடையை ஒப்பு நோக்கும் போது சேகரின் பிறந்த தினமாக இருக்குமா என்று பார்ப்போம். அப்ப முதலாவது இன்று கண்ணன் சொல்ற சங்கரின் பிறந்த தினம் என்று அந்த குற்றம் அப்ப தவறு. இல்லை இல்லை இன்று சேகரின் பிறந்த தினமாகும் என்ற கூற்று சரி. சங்கரின் கூற்று தவறானது என்பது அப்ப சேகர் தன்னுடைய பிறந்த தினம் என்பதை மறுதளிப்பதாக அது கூறப்படுகின்றபடியால் அதுவும் தவறு. அப்ப இந்த விடையின் தவறு. அப்ப 3வது சங்கரின் பிறந்த தினம் என்பது சரியாக வர வேண்டும். ஏனென்றா 2 விடை தவிர்க்கப்பட்டபடியால் 3வது விடைதான் சரியாக இருக்க வேண்டும். அதுக்கு பார்ப்போம். இன்று சங்கரின் பிறந்த தினம் ஆகும் என்ற கூற்று, அதாவது நாங்கள் இந்த 3 கூற்றுக்களையும் தனித்தனிக்க பார்க்க போறோம். இன்று சங்கரின் பிறந்த தினம் ஆகும் என்ற கூற்று சரியானது. இல்லை இல்லை சேகரின் பிறந்த தினமாகும் என்ற கூற்று பிழையானது. இப்படியாக சங்கர் கூறியது, அதாவது சேகரித்த பிறந்த தினம் என சங்கர் கூறியதும், அதாவது இன்று உண்மையிலேயே யாருடைய பிறந்த தினம் என்றால் சங்கருடைய பிறந்த தினம். அப்ப அந்த சங்கரின் கூற்று தவறானது என்பதும் சரியானது. அப்ப இங்கே 2 கூற்றுக்கள் சரியாக இருக்கின்றது. ஒரு கூற்று, அதாவது பிறந்த தினத்தை ஒழித்தது சங்கர் தான். அப்ப இன்றைய பிறந்த தினம் சங்கரின் பிறந்த தினம் என்பது நிச்சயமாகின்றது. நன்று. அடுத்த வினா விளக்கத்தில் சந்திப்போம்.